ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனிஷா தி வேர்ல்ட். நான் உங்க அனு. இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ஒரு புதுமையான ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதே போல் பல டிஃப்ரெண்ட் ரெசிபிஸ் இந்த சேனலில் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வரைக்கும் பார்க்கலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வாங்க இந்த ரெசிபியை எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு 1 கப் அளவுக்கு நான் plain ஓட்ஸ் எடுத்திருக்கேன். இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ ஒரு எம்டி பேனில் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லாவே ஒரு ட்ரை ரோஸ்ட் கொடுத்து எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் தான் வச்சுக்கணும். அப்படி லோ ஃப்ளேம்லேயே வச்சு 5 நிமிஷம் இதை போலவே ரோஸ்ட் பண்ணிங்கன்னா கரெக்டாக 5 நிமிஷத்துக்கு அப்புறம் இதுலேருந்து கமகமன்னு ஒரு வாசம் வரும். அப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் இதை நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து இதை நல்லாவே ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கணும். பாருங்கள், இது போல் நல்லா ஃபைன் பவுடராக இருக்கணும். இது இப்போ இருக்கட்டும். அடுத்து ஒரு மிக்சிங் பவுலில் 1/2 கப் அளவுக்கு புளிச்ச தயிர் சேர்த்திக்கங்க. இதை நல்லா ஒரு தடவை பீட் பண்ணிட்டு இப்போ இது கூட நாம அரைச்சி எடுத்துட்டு வந்த அந்த ஓட்ஸ் பவுடரை ஆட் பண்ணிக்கலாம். இது கூட பொடியா நறுக்குன ஒரு வெங்காயம், துருவன கேரட் 1/2 கப், பொடியா நறுக்குன பச்சை மிளகாய் 2, பொடியா நறுக்குன கருவேப்பிலை கொத்தமல்லி கொஞ்சம், இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு வறுக்காத வெள்ளை ரவை சேர்த்துக்கங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து கலருக்காக 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், இதுக்கு தேவையான அளவு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்து இது எல்லாத்தையும் ஒரு ஜென்டில் மிக்ஸ் கொடுத்துருங்க. தண்ணி எதுவும் ஆட் பண்ணிக்க வேண்டாம். நீங்கள் சேர்த்துன 1/2 கப் தயிரே இதுக்கு போதுமானதாக இருக்கும். ஸோ தண்ணி தேவைப்பட்டால் மட்டும் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கங்க. இல்லாட்டி இந்த தயிர்லேயே இது போலவே நல்லா ஒரு மிக்சிங் கொடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கொஞ்ச நேரம் ஊறணும். ஸோ ஒரு 20 நிமிஷத்துக்கு இதை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டுறலாம். 20 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நல்லா ஊறி இது போல் கெட்டியாக இருக்கும். ஆனால் இது வேண்டாம். நாம் இதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை ஒரு இட்லி மாவு பதத்துக்கு நல்லாவே கரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து இதை இன்னும் நல்லாவே ஒரு மிக்சிங் கொடுத்து இட்லி மாவு பதத்துக்கு இது போலவே நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. அவ்வளோதான், இந்த பேட்டர் ரெடி. இப்போ பணியாரக்கல் சூடு பண்ணி இதில் தேவையான அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு கேவிட்டிஸ்லேயும் இப்படி ஆயில் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் நாம் ரெடி பண்ணி வச்சுருந்த பேட்டரில் இருந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து இந்த கேவிட்டிஸில் 1/2 பாகம் மட்டும் இப்படி நல்லாவே ஃபில் பண்ணிக்கோங்க. ஃப்ளேம்லேயே வச்சு 1 பை 1 எல்லா கேவிட்டிஸ்லேயும் இப்படி அழகாக செட் பண்ணிடுங்க. இது குக் ஆகிறப்பவே அவ்வளோ கமகமான வாசத்தோட சூப்பர்பான ஸ்நாக். இது கண்டிப்பாக ஒன்ஸ் நீங்கள் எல்லாரும் வீட்டில் ட்ரை பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுங்க. இதில் நீங்கள் விருப்பப்பட்டால் எல்லா காய்கறிகளையும் சேர்த்திக்கலாம். இப்படி எல்லா கேவிட்டிஸ்லையும் செட் பண்ணிவிட்டு தேவைப்பட்டுச்சுன்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒரு 3 நிமிஷம் இதை நல்லா லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணி எடுத்துக்கோங்க. கரெக்டாக 3 நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு சைடு ஃபுல்லாகவே இப்படி சூப்பராக வெந்திருக்கு. கமகமான இதோட வாசம் அடுத்த வீட்டு வரைக்கும் போகுங்க. அவ்வளோ டேஸ்டியான ஸ்நாக் இது. கண்டிப்பாக எல்லாருமே வீட்டில் ட்ரை பண்ணுங்க. நான் ஆல்ரெடி சொன்னது போல் இது கூட இன்னைக்கு நான் கேரட் மட்டும்தான் ஆட் பண்ணியிருந்தேன். நீங்கள் உருளைக்கிழங்கு சேர்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். அது இன்னும் செம்ம டேஸ்டியாக அட்டகாசமாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் எல்லா கேவிட்டிஸையும் இப்படி திருப்பி விட்டுட்டேன். இதையும் இப்போ அகைன் லிட் போட்டு கவர் பண்ணி ஒரு 3 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். 3 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், நம்மளுடைய சூப்பர்பான டேஸ்டியான அட்டகாசமான ஸ்நாக் இப்போது செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். இப்போது இதே போலவே 1 பை 1 எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. அட்டகாசமான டீ கூட சாப்பிட்றதுக்கு ஒரு ஈவினிங் ஸ்நாக் சட்டுன்னு 2 மினிட்ஸில் ரெடி பண்ணிடலாம். யாராவது கெஸ்ட் வரப்பவோ இல்லை குழந்தைங்க ஸ்நாக் கேட்குறப்பவோ ஈவினிங் டீ டைமுக்கு கண்டிப்பாக இந்த ஸ்நாக் ரெடி பண்ணி கொடுங்க. அவ்வளோ அட்டகாசமான டேஸ்டியான டிஃப்ரெண்ட்டான ஸ்நாக் இது. ஒரு தடவை ட்ரை பண்ணி நீங்களும் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக திரும்ப திரும்ப நீங்களே வீட்டில் உள்ள ஆளுங்களுக்கு செஞ்சு கொடுப்பீங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே போல் இன்னொரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபியில் உங்களை நான் அகைன் வந்து வெயிட் பண்ணுறேன். தேங்க்யூ.